வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தர்மன் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மீண்டும் ஆரம்பமாகி இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அது முடிஞ்சிருச்சு. சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இப்போ அந்த படத்தினுடைய இரண்டாவது ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இரண்டு ஷெட்யூலுமே மேக்சிமம் இந்த படத்தினுடைய அத்தனை வசன காட்சிகளும் படமாக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதா செய்தி. அப்படின்னா பெருமளவு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த இரண்டு ஷெட்யூல்லையுமே அதை முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் படத்தினுடைய பாடல் காட்சிகள் சிலவற்றை படமாக்க போகிறாங்க. அதே போல் ஸ்டண்ட்டு காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே படமாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ஒரு குறுகிய கால தயாரிப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குறுகிய கால தயாரிப்புன்னா ஏதோ கம்மி பட்ஜெட்டில் அல்லது அவசரடியாக சுருட்டி கொடுக்கறது அப்படி அர்த்தம் இல்லை. கரெக்டாக ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஹீரோவோட கால் ஷீட்டும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவர் தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு நிறைய படங்கள் கமிட் ஆகாமல் ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம், அதுதான் அவருடைய பாணி. அதனால் அந்த கால் ஷீட்டும் கரெக்டாக இருக்குது. மற்ற நடிகர் நடிகைகள் அத்தனை பேருமே இந்த படத்துக்காக ஒரு டெடிகேட் பண்ணி அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இது எக்ஸ்க்ளூசிவாக உடனுக்குடன் அந்த காட்சிகளெல்லாம் படமாக்கப்பட்டு விடும். இது தேவையற்ற காலதாமதம் அதெல்லாம் இதில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வேகமாக இந்த படத்தினுடைய காட்சிகள் முடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த படம் வருகிற சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த ஷெட்யூல் இந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக குறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிற தகவல். அது சரியான ஒரு டைமும் கூட. ரஜினிகாந்துக்கு அவருடைய படங்களுக்கு சரியான ஒரு வரவேற்பு கிடைக்கிற காலகட்டம் அதெல்லாம். அதனால் தர்மன் படப்பிடிப்பு பட்டு ஜோராக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெயிலர் 2 தான் இப்போதைக்கு சென்சேஷன் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரஜினிகாந்த் படங்கள் எப்போ ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த ரிலீஸ் வேலை தொடங்கினாலும் அது சென்சேஷனாக மாறும். அதுதான் அந்த படங்களுக்கு இயல்பு. இப்போ ஜெயிலர் 2 அக்டோபர் 15 ரிலீஸு. இப்போ ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆக போகுது. அதனால் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இது தியேட்டர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிலீஸு, அந்த பிளான் எல்லாம் பக்காவாக ரொம்ப திட்டமிட்டபடி சன் பிக்சர் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதில் முக்கியமானது இந்த படத்துக்கான ரசிகர்கள் காட்சியை அந்தந்த மாநிலங்களில் திரையிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் முந்திக்கிட்டது கேரளா தான். அவருடைய ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் தான் ஹெவி அப்படின்னா கூட, தென் மாநிலங்களில் அதிகம் அப்படின்னா கூட, கேரளா இதில் எப்பவுமே இப்போ இந்த சமீப காலமாக முன்னணியில் இருக்குது. நீங்கள் வேட்டையன் ஆகட்டும், அதுக்கு முன்ன படமாகட்டும், கூலி ஆகட்டும், எல்லா படங்களுக்குமே கேரளாவில் சாலிட் ரெஸ்பான்ஸ், சரியான ஓப்பனிங் இருந்தது. அதுலேயும் கூலி திரைப்படமாகட்டும் அல்லது வேட்டையன் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. வசூலும் கூட பெரிய அளவுக்கு இருந்தது. இப்போ வரைக்கும் இவங்க ஆளாளுக்கு ஒரு கதைகளை சொல்லிட்டு இருந்தால் கூட கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது இப்போதும் ரஜினியின் கோட்டை தான் அப்படின்னு ஒவ்வொரு படமும் நிரூபிக்குது. அந்த வகையில் கூலி எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன் அங்கே கேரளாவில். ஸோ இப்போ ஜெயிலர் 2க்கான எதிர்பார்ப்புங்கிறது பெருசாக இருக்குது. அதனுடைய விளைவு இந்த இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தேட்டர், அதாவது ரசிகர்களுக்கான ஒரு காட்சி FDFS, அந்த காட்சி ஓப்பன் பண்ண அடுத்த சில நிமிடங்களில் ஃபுல்லாகிடுச்சு. அது கொச்சினில் ஒரு திரையரங்கம். அந்த ரிலீஸுக்கு 2 மாதங்கள் இருப்பதற்கு முன்பே அங்கே அந்த முதல் காட்சி சோல்ட் அவுட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இப்போ இது மற்ற மாநிலங்களை சேர்ந்த ரசிகர்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இப்போ நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு படத்துக்கான அந்த முதல் காட்சியை புக் பண்ணுகிற அதாவது ஒப்பந்தம் பண்ணுகிற அந்த வேலையில் ரசிகர் மன்றங்கள் அதே போல் அந்த நிர்வாகிகள் தீவிரமாயிட்டாங்க. இதில் கர்நாடகாவோட உள்ளார்ந்த பகுதிகளில் இருக்கிற திரையரங்கெல்லாம் FDFS ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஆந்திராவில் இப்படி வெளி மாநிலங்களில் பெரிய அளவுக்கு இதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க அனுமதி கொடுத்த பிறகு தான் இங்கே ஏதாவது செய்ய முடியும், தேட்டரை புக் பண்ண முடியும்.
அதனால இங்க தமிழ்நாட்டு ரசிகர்கள் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ இதெல்லாம் அநியாயமா இல்லையா? எங்க ஊர்ல நாங்களே முதல்ல இதை செய்யணும், எல்லாம் வெளியிலலாம் ஏற்பாடு பண்றாங்க, எங்களை கையை கட்டி போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திகைச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எப்போ அனுமதி கிடைக்கும், நம்ம எப்போ காட்சிகளை வந்து ஒப்பந்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அனுமதி கிடைச்சா 100க்கும் மேற்பட்ட காட்சிகள், ரசிகர் மன்ற அந்த FDFS காட்சிகளுக்கான ஏற்பாடுகளில் இந்த ரசிகர்கள் வந்து தீவிரமாக இருக்காங்க. இப்போதைக்கு வெளி மாநிலங்களில் அங்கங்கே இதை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அனுமதிக்கும் போது அது தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒரு ரசிகர் மன்ற அந்த கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இனி வர்ற நாட்களில் அது குறித்த செய்திகள் நிறைய வரும். நீங்கள் கடந்த முறை பார்த்துருப்பீங்க, கூலி திரைப்படத்துக்கு கேரளாவில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு. கேட்டை திறக்கிறாங்க, ஒரு தேட்டர் கேட்டு திறக்கிறாங்க, ஒரு திம்முன்னு வந்து பெரிய கூட்டம் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த டிக்கெட் வாங்குவதற்கு கியூ நின்ற காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து எந்திரன், சந்திரமுகி, சிவாஜி காலத்தில் நம்ம பார்த்த காட்சிகள். ஸோ இப்போ இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு வந்து அதே மாதிரியான ஒரு ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ரேம்பேஜ் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நம்ம நேற்றே சொன்னோம், இது இந்த படம் தான் வந்து தியேட்டருக்காரங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அண்மை காலத்தில் வந்து எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூலிக்கு பிறகு ஒரு பெரிய கேப்பு தான். நடுவில் சின்ன சின்ன ஒரு திருப்தி இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து சாப்பிட்ட ஒரு நிறைவு திரையரங்க உரிமையாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு வந்து கிடைக்கல. ஒரு படம் வந்தது, அதை வந்து இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரைன்ற மாதிரி அதை ஓஹோன்னு அந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அதில் அந்த கருப்பு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது, பெரிய ஒரு வசூலையும் பெற்றது. 300 கோடி ப்ளஸ் அந்த படத்துக்கு வசூல். இந்த காலகட்டத்தில் 300 கோடியெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படம் அதை எடுத்தது. ஆனாலும் வந்து ஒரு ரஜினி படமோ அல்லது ஒரு கமல் படமோ அல்லது ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு அஜித் படமோ அதெல்லாம் இருந்ததுனாக்கா தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த கொண்டாட்டத்தை இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். அது நிறைவேறுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து இவங்க ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க கூலி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அவங்களும் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் ஐமேக்ஸ் கேமராவிலே ஷூட் பண்ண போகிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அதை நடக்கலை. அதே போல் ஐமேக்ஸும் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. முழுக்க அந்த வார் 2 திரைப்படம் அவன் புக் பண்ணிட்டான். உலகம் முழுக்க இருக்கிற ஐமேக்ஸ் மொத்தத்தையும் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்துக்கு அதை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜெயிலர் 2க்கு செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா கடைசி நேரத்தில் சொதப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகில் இருக்கிற நல்ல திரையரங்கங்களை எல்லாம் முதல்ல புக் பண்ணுங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் வேண்டுகோளாக இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வர்ற நம்ம நண்பர்கள் தகவல் எல்லாம் கேட்கும்போது இது ரொம்ப நிறைவான ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கிற முக்கியமான அந்த ஸ்க்ரீன் ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, XD, PLF இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸு, அது பெரும்பாலான திரைகள் வந்து கூலிக்கு தான் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே வெளியிடுகிற நிறுவனம். அதனால் நம்பிக்கையாக இருக்கலாம் இது பெரிய அளவுக்கு. அதாவது கூலி எப்படி ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி வந்து ஜெயிலர் 2 வந்து அங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் மற்ற பகுதிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஐமேக்ஸ் ரிலீஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதையெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு காமிச்சது கூலி. அதை விட பல மடங்கு இந்த படம் வந்து வசூலிலும் சரி வரவேற்பிலும் சரி சாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒவ்வொரு அப்டேட் வர வந்து நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன். இது ஒரு சின்ன அப்டேட் தான். ரசிகர் மன்ற காட்சிகளுக்கு வந்து ஏற்பாடுகள் நடக்குது. அங்கே ஒரு மாநிலத்தில் சோல்ட் அவுட்டே ஆகிடுச்சு. மற்ற மாநிலங்கள் அதை பார்த்து வந்து அவங்க நம்மளும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ரெடியாக வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதுதான் நிலவரம். இந்த படம் வந்து அவங்க எல்லாருமே என்னென்னா கொடுத்த விலை, அதாவது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு எல்லா ஏரியாவிலையுமே மிகப்பெரிய தொகைக்கு வந்து விற்றுருக்காங்க. இதுவரைக்கும் ரஜினி படம் அது கூலியாகட்டும் அல்லது அதற்கு முந்தைய எந்த படமும் விற்காத பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. அதே போல் சம்பளமும் கூட ரஜினிக்கு வந்து அவர் இதுவரை வாங்காத மிகப்பெரிய சம்பளம் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட்லேயே வந்து ஒரு ரெக்கார்டு. அதே போல் வசூலிலும் வந்து அதை விட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இப்போ ப்ரீ சேல்ஸை பார்க்கும்போது, படம் ரிலீஸுக்கு முன்பு விற்றுருக்கிற விலைகள் எல்லாம் பார்க்கும்போது
நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.